وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا فكذبوا بآياتنا كذابا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக் கொள்கின்றனர்? மகத்தான அச்செய்தியை பற்றி. அது எக்கடையதென்றால் அதில்தான் அவர்கள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறென்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள். பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள். நாம் இப்பூமியை விழிப்பாக ஆக்கவில்லையா? நாம் மலைகளை முளைகளாக ஆகவில்லையா? இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை இலைப்பாடுதலாக நாம் ஆக்கினோம். அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கினோம். மேலும் பகலை உங்களுக்கு வாய்ப்புரிய வார்த்தைகளை தேடும் நேரமாக நாம் ஆக்கினோம். உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை நாம் உண்டாக்கினோம். ஒரு வீசும் விளக்கை சூரியனையும் அங்கு நாம் அமைத்தோம். அன்றியும் கார்மேகளிலிருந்து அதிகமாக பொழியும் மழை நீரையும் நாம் இறக்கினோம். அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக, கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக. நிச்சயமாக தீர்ப்பிற்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. சூரிய காலம் ஊதப்படும். அந்நாளில் நீங்கள் அந்நியாக வருவீர்கள். இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும். மலைகள் பெயர்க்கப்பட்டு காணால் நீராகிவிடும். நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. வரும் பூமியவர்களுக்கு தங்கும் இடமாக அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கி இருக்கும் நிலையில் அவர்கள் அதில் குளிர்ச்சியோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள். கொதிக்கும் நீரையும் சீரையும் தவிர எது அதுதான் அவர்களுக்கு துக்க கூலியாகும். நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணிக்க நம்பிக்கை கொள்ளாமையே இருந்தனர். அன்றியும் அவர்கள் நம் வசனங்களை மிக்க அதிகமாக பொய்யாக்கி கொண்டிருந்தனர். நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்கின்றோம். ஆகவே சுவையுங்கள், வேதனை